விளையாட்டு வர்ண இரவு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. கல்வி திணைக்களம் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக ஒன்றிணைந்து விளையாட்டுக் குழுவும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. நிகழ்வின் பிரதம அதிதியாக கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷவான் டேனியல் கலந்து கொண்டிருந்தார். நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எங்கிருந்து வந்திருந்தாலும், நீங்கள் சவால்களை எதிர்நோக்க நேரிடும். உங்களுடைய திறமைகளை மேம்படுத்த வேண்டுமாயின் அந்த சவால்களை வெற்றி கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். உங்களுக்காக நான் ஒரு முன்னுதாரணத்தை வழங்க வேண்டும். அதுவே கம்மத்த. நான் நகரத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவர். எனினும் எனது வாழ்க்கை மாறியது. அது கம்மத்தவினாலே மாறியது. தற்போது நாம் அதிகளவிலான காலத்தை கிராமங்களிலே கழிக்கின்றேன். சில வேளைகளில் அது உங்களுடைய கிராமங்களாகவும் இருக்கலாம். கனவை கைவிடக் கூடாது என்பதற்கு கம்மத்த சிறந்த உதாரணமாகும். கம்மத்த மக்களை கைவிடுவதில்லை. கம்மத்த என்பது தலைமைத்துவத்துக்கான சிறந்த படிப்பினையாகும். கம்மத்தவே மக்கள். மக்களினாலே இந்த செயற்திட்டம் தற்போது இந்த நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. The people themselves have taken this movement and made it into what it is. நிகழ்வின் கௌரவ அதிதியாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் HD கருணாரத்ன கலந்து கொண்டிருந்தார். Our sportsmen and women எமது வீர வீராங்கனைகள் ஒவ்வொரு வருடமும் திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். 2011ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை பல்கலைக்கழக ஒன்றிணைந்து விளையாட்டுக் குழுவின் தலைவராக பணியாற்றிய போது நாமே 3 பிரிவுகளும் சாம்பியன் ஆனோம். இலங்கை பல்கலைக்கழக விளையாட்டுகளில் எமது பல்கலைக்கழகம் ஆடவர் மகளிர் அனைத்து பிரிவுகளிலும் சாம்பியனானது. இலங்கை விளையாட்டில் நீங்கள் முன்னில் இருப்பதாக நாம் நம்புகின்றோம். நீங்கள் சர்வதேச வெற்றிகளை பெற்றுள்ளீர்கள். வைத்தியம், சட்டம், முகாமைத்துவம் உள்ளிட்ட கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடும் நிலையிலேயே நீங்கள் இந்த வெற்றிகளை பெற்றுள்ளீர்கள். இவை மிகவும் அத்தியாவசியமானதாகும். நாம் எப்போதும் இவ்வாறான பாடங்களுக்கு அப்பாற்பட்ட செயற்பாடுகளில் உங்களை ஈடுபடுத்துகின்றோம். 2024ஆம் ஆண்டில் கொழும்பு பல்கலைக்கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதீத திறமைகளை வெளிப்படுத்திய 500 வீர வீராங்கனைகளுக்கும் அதிகமானோர் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். வருடத்தின் சிறந்த விளையாட்டுக் குழுவாக ALD மூணமலே சவால் கிண்ணத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பளுதூக்கல் அணி தான் வசப்படுத்தியது. பளுதூக்கலில் அபார திறமைகளை வெளிப்படுத்திய பியூமி லியனகே ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனைக்கான SD வலுப்பிட்ட சவால் கிண்ணத்தை வென்றெடுத்தார். வருடத்தின் சிறந்த வீரருக்கான லெஸ்லி ஹந்துன்கே சவால் கிண்ணத்தை பல மெய்வனர் போட்டிகளில் தமது திறமைகளை வெளிப்படுத்திய அகில கீத்ம மற்றும் பசிந்து மாலவன தன் வசப்படுத்தினர்.